டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜனவரி 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாயும் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். ஜனவரி 17ஆம் தேதி புதனும் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார்கள். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஜனவரி 12ஆம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார். பாருங்க, இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதியும் சுயசாரத்தில் போவாரு. அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரனை பார்க்கக்கூடிய குரு பகவானும் சுயசாரத்துல தான் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குங்க. ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த சாரத்துல பயணிக்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு மிக அதிகமான வலுங்கிறது கிடைக்கும், அதிகமான ஒரு பலனை கொடுக்கும் அந்த கிரகம். அதாவது ஒரு கிரகம் தனது சுயசாரத்துல போகும்போது அது ஆதிபத்திய வேலையையும் காரக வேலையையும் கட்டாயம் செய்யும். அப்ப குரு பகவான் துலா ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி, ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். சுலப கடன் கிடைக்கும். இந்த மாதத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் வழியில தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மருத்துவ செலவுகள் குறையும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஏதாவது ஆவணம் எடுக்கிறது, புது வேலையாட்கள் அமையிறது, இது போன்ற சில நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால பாருங்க, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த மாதம் ஜனவரி 12ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கிறார். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும். அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விளக்கப்படும். அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை ஜனவரி 12ஆம் தேதி வரையும் குரு பகவான் பார்வையிடுவது உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும். சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடந்தேறுங்க துலா ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ள. அதே போல ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம். அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு சென்ற பிறகு ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது வீடு கட்டணும், இல்லைன்னா கட்டின வீடாக வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். வியாபாரத்தில் சொந்த தொழிலில் வளர்ச்சி இருக்கும். அதே போல் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மனசில் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் துலா ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல சூரியனும் பாருங்க லாபாதிபதி, அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல வேலையாட்களால் லாபம் கிடைக்கும். மேலும் ஒரு சிலருக்கு 2ஆம் தார மனம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறது பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், நல்ல தைரியத்தை கொடுக்கும். இந்த சூரியன் குரு பார்வை பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு. அதே போல சூரியன் 4ஆம் இடத்துக்கும் போறார். சூரியன் துலா ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி தான். அவர் 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். லாபத்துக்குடையவன் 4ஆம் இடத்துல அமரும் பொழுது சொத்து வகையில், வண்டி வாகனம் சார்ந்த வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும். பண்ண தொழில் பண்ணக்கூடியவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் துலா ராசிக்காரர்களுக்கு. அதே போல் முக்கியமாக உத்தியோக ரீதியாகவும் பாருங்கள் சில அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க, உங்களுக்கு இடைஞ்சலை கொடுத்தவங்கெல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம்.
அதே போல புதன் பகவான் 9 குடைவன் 3ஆம் இடத்துல இருக்கிறார், 3 குடைவன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தையாருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தந்தையாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதுவும் சிறப்பு தாங்க. துலா ராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதி தான். அப்போ மாதக்கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதம் பாருங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முழுவதுமே பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சனி பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் எதிர்ப்புகள் கட்டுப்படும், எதிரி தொல்லைகள் குறையும். எங்கே போனாலும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி வச்சிட முடியும், புது வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானங்க. இந்த உத்தியோகஸ்தானத்தில் சனி நின்ற இடம் விருத்தி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த உத்தியோகத்தை பாருங்கள் உங்களுக்கு மேம்படுத்தும், உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்புங்க. மீண்டும் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அப்போ பாருங்கள் 2027 ஜூன் வரையும் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் நிறைய அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் பாருங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய யோகத்தை கொடுக்கும், நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அது கட்டுப்படும். அப்போ சனி 6ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக உயர் பதவி யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் குரு பகவான் 9ஆம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்வது இப்போ ஒரு 3-4 வருடத்துக்குள்ள திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் குழந்தை பாக்கியத்தை இன்னும் 6 மாதத்துக்குள்ளே கொடுப்பாருங்க குரு பகவான். குரு பகவான் கோணத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பெற்ற பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே போல் தொழில் மூலம் ஆதாயம் கொடுக்கும். அதனால் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் பாருங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27, 28, 29 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, 6, 7, 8, ஜனவரி 11, 12, ஜனவரி 16, 17, 18, ஜனவரி 23, 24, 25, 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும்னாலும் பாருங்கள் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி நாங்கள் அனுப்பி வைப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.